கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. இடத்திலே சாட்சி நடத்துறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே நான் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியிலே ஒரு சின்ன பலவீனப்பட்டேன். நான் அதோட இடத்துல நான் சாட்சியாக நான் சொல்லி இருக்கேன். கர்த்தர் எனக்கு அதுல பலப்படும்படியாக கிருபை தந்தா. அதுல இருந்து நான் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு கடந்து சென்று கர்த்தரை மிகவும் துதிக்கப்படியான கிருபை எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கர்த்தருடைய சந்நிலை அவர் ஜெபிக்கும் போது அநேக பாடுகள் வரும்போது திரும்ப அவருடைய சமூகத்திலே நான் சோர்வுக்குள்ளாய் நான் கடந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையாய் கொண்டு வந்திருந்த நிலைமை காணப்பட்டேன். ஆனாலும் கடவுள் ஒவ்வொரு வசனத்தினால தேற்றுவார். நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் வசனத்தை கொண்டு பேசுவீங்க, அநேக காரியங்களை கொண்டு நீங்க வெளிப்படுவீங்க. ஆனாலும் இவ்வளவு நாள் பொறுத்திருந்து பார்த்தாலும் கொஞ்சம் முறுமுறுக்க தோணும். ஆனாலும் இப்ப கொஞ்ச நாள் கடவுள் எனக்கு ஒரு மிக பெரிய ஒரு பொறுமையை தந்தாங்க. நான் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். டியூட்டிக்கு எனக்கு அங்க போனாலும் ஒரு நிம்மதியே இருக்காது. இங்க இந்த பிள்ளைங்க எனக்கு மாமி போன் பண்ணி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப 180% நான் ஒரு நிம்மதியா தான் இருக்கேன். எப்போ நான் அங்க போனாலும் ஒரு மனக்குழப்பத்தோட தான் இருந்தது மாதிரி இருப்பேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு 4 மாசமா 3 நாள் உபவாச கூட்டத்துல எனக்கு 2 நாள் வர முடியல. நேற்றுக்கு லீவு போட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனாலும் சூழ்நிலைகள் நிமித்தமா எனக்கு வர முடியாத தாமதம் ஏற்பட்டது. ஆனாலும் கடவுளுடைய கிருபையின்படி நான் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உபவாசத்தோட, நேற்றுக்கு காலையில மத்தியானம் உபவாசத்தோட அங்கே இருந்து ஜெபம் பண்ணும்போது ஃபுல்லா ஜெபிக்க முடியாது. இருந்தாலும் மனதிலே ஜெபித்து ரொம்ப நேரம் வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்துல ஜெபிக்க இல்லைனாலும் ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்துதான் வாசினேன். கர்த்தர் எனக்கு தந்த வசனம் 2 தீமோத்தேயு 4:8 வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தரிடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தரிடுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. நான் இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் தியானித்து கொண்டே இருந்தேன். ஆவியானவர் நீங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வசனத்தை கொண்டு தேற்றுப்பட்டாலும் எனக்கு அதுக்கான நேரம் இன்னும் கொடுக்கப்படலையாப்பா, இது எனக்காக கொடுக்கப்பட்ட வசனமா? நான் உபவாசிப்பது யாருக்குமே தெரியாது. என் வீட்டுல என் பிள்ளைங்களுக்கோ கணவருக்கும் யாரும் சொல்லல. நான் எங்க கூட்ட நடத்துற சகோதரத்தை கூட சொல்லல. இருந்தாலும் என்னுடைய இருதயத்தின் நிறைவு நீங்க அறிவீங்க. எனக்கு அந்த கூட்டத்துக்கு கடந்து செல்ல முடியாம இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை நான் இருக்கிற இடத்துல இருந்து மகிமைப்படுத்தும்படி தேவன் எனக்கு கிருபை செய்திருக்காரு. ஆனாலும் இந்த வசனம் மறுபடியுமா எனக்கு இரவு முழுவதும் வீட்டுல நான் 2 நேரம் உபவாசத்தோட இருந்தனால எனக்கு அந்த உபவாசத்தை வேலையும் பார்த்துட்டு வந்தனால எனக்கு உடம்பு அது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணதை நான் உணர்ந்தேன். அதனால ஈவினிங் கொஞ்சம் ஜெபிக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஜெபிச்சேன். ஆனா ரொம்ப என்னால ஜெபிக்க முடியல. என்னுடைய எண்ணெய்க்கு கடமைக்க வேண்டி ஜெபிக்கிறது போல பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஒரு 10 நிமிஷம் ஜெபித்துட்டு அப்படியே படுத்துட்டேன். ஆனாலும் 8 மணிக்கு போல அப்படியே சும்மா படுத்து அப்படியே எழுப்பும் போது எனக்கு திடீர்னு எனக்கு முகத்துக்கு நேர 2 மின்னல் போன்ற 2 வெளிச்சம் அப்படியே பிரகாசித்தது. நான் இந்த மழையான்னு சொல்லிட்டு அப்படி திடீர்னு ஆவேறி எழுப்பி அப்படி பார்த்த போது ஒண்ணுமே இல்லை. திரும்பி இங்க கட்டில படுத்துட்டு அப்படியே காலில் பாக்கி எனக்கு அந்த செயல்ல அப்படியே ஏசப்பாமே அந்த சோபாசத்துல பார்க்கும்போது அழகான அவருக்கு அந்த முக ரூபம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போது அவர் ஏசப்பா தானா அப்படி உத்து பாக்குறேன். அவர் காணல. அப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு ஒரு மகிமையின் பிரசனமாகல நான் உணர்கிறேன்னு நினைச்சேன். மறுபடியுமே காலையில இந்த வசனம் தான் மறுபடியும் தேற்றப்பட்டது. ஆவியானவர் மூலமா இந்த ஜெபத்தின் மூலமாய் ஜெபிக்கும் போதும் மறுபடியும் இந்த வசனம், இந்த நீதியின் கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வல்லமையினால ஒரு மிக பெரும் ஒரு அபிஷேகத்தினால என்ன அபிஷேகித்தார். இந்த பாடல் பகுதியில சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த வசனத்தை உனக்கு கொடுத்திருக்கேன் இல்ல, நீ எழும்பி சாட்சி சொல்லுன்னு எனக்கு உள்ளத்துல உறுதிட்டே இருந்தது. மறுபடியும் மேசப்பா இன்னும் மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தோட வர நாட்களில நல்ல ஒரு அந்நிய பாஷையை கொடுக்கணும். கடவுள் நிச்சயமாய் தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமாக எனக்கு மகன் மூத்தவன் 10th எழுதியிருந்தான். அதை மதிப்பெண் கொஞ்சம் குறைவான மதிப்பெண் தான். ஆனாலும் நான் எதிர்பார்த்ததை விட கடவுள் அதிகப்படியான மதிப்பெண்ணை எடுக்க கிருபை செய்தார். இன்னும் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கிருபையோடு கூட இருந்து ஆவிக்குரிய ஜீவத்திலே அவருக்கு ஏற்றபடி நடக்கும் போது தேவ ஆவியானவர் எல்லாவற்றிலும் நமக்கு இன்னும் அதிகமான நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சியை நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஜெபத்துல மறுபடியும் என்ன ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லுன்னு என்கிட்ட பேசிட்டே இருந்தனால எனக்கு சொல்லணும்.